குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரியல் எஸ்டேட் இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரியல் எஸ்டேட் இன்ஃபர்மேஷன் நம்ம முக்கியமாக தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா பட்டானா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பர்டிகுலர் லேண்ட். ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டை வந்து நம்ம பர்டிகுலராக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து பட்டான்ற பேர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது எப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆஃப் பட்டா பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம், வட்டம், கிராமம், தெரு, அதில் சப் நம்பரு, சர்வே நம்பரு, லேண்டு ஓனர் நேமு, லேண்டோட தன்மை என்ன, பட்டா நம்பர் என்ன, நிலப்பரப்பு என்ன, இது எல்லாமே வந்து பட்டாவில் தெரிஞ்சிடும். இதுக்கு தான் பட்டா நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும், பட்டா அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு லேண்டை வந்து வாங்கிட்டோன்னா, ரிஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா அதை வந்து நம்ம பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் அந்த லேண்டோட ஓனர் பேர் வந்து பட்டாவை வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் பட்டா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது லேண்டை பொறுத்த வரைக்கும். இதில் சர்வே நம்பரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சர்வே நம்பர் ரொம்ப முக்கியமான விஷயம். சர்வே நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புலன் எண் அப்படின்னா ஐடென்டிஃபை தி லேண்ட் பை தி நம்பர் ஃபிக்ஸ்டு பை தி கவர்மெண்ட். அப்படின்னா லேண்டை வந்து ஒரு நம்பரால் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த நம்பர் வந்து கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த நம்பர் வச்சு தான் நம்ம வந்து பட்டாவோட என்ன யார் பேர் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஏக்கர் இருக்குன்னா 100 இயர்ஸ் ஆஃப் ஹேவ் இண்டிவிஜுவல் சர்வே நம்பர் ஆஃப் ஈச் ஏக்கர்ஸ். ஒரு 100 ஏக்கரில் ஒவ்வொரு இயர்ஸ்லேயும் ஒரு சர்வே நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை தான் வந்து நாங்கள் சொல்லியிருக்கேன். அப்போ சப் நம்பர் என்னென்னு உள்பிரிவுன்னு சொல்லுவாங்க, இல்லை சப் டிவிஷனும் சொல்லுவாங்க. சப் நம்பரும் சொல்லலாம், சப் டிவிஷனும் சொல்லலாம். இப்போ 1 ஏக்கர் ஆர் சப்டிவைடட் பை 1A 1B 1C பை இண்டிவிஜுவல் நம்பர். இப்போ 1ன்னு ஒரு இடத்துல ஒரு ஏக்கர் இருக்குன்னா அதையும் நம்ம சப்பாக டிவைட் பண்ணி 1A 1B 1C அந்தமாரி சப் நம்பராக சப் டிவிஷனாக கொடுக்குறாங்க. பட்டாக்கு அப்புறம் நமக்கு என்னென்ன தெரியணும். சிட்டானா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லேண்ட் இன்ஃபர்மேஷனு மெயின்டைன் பை விஓ ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டிங் ஆஃப் த லேண்டு ஃப்ரம் நேம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிட்டா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்டா வந்து ஒரு பர்டிகுலர் லேண்டோட இன்ஃபர்மேஷனை மெயின்டைன் பண்ணுற விவோவால் மெயின்டைன் பண்ணப்படுது. ஒரு லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்டை வந்து விவோவால் மெயின்டைன் பண்ணுறாங்க ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டிங். ஸ்டார்டிங்னா ஃப்ரம் அந்த லேண்டை வாங்கினதுலேருந்து யார் கையில் மாறினது அப்படின்னு வச்சு அதை சிட்டா வந்து ரெடி பண்ணுவாங்க. அது வந்து விவோ தான் ரெடி பண்ணுவார். அதை தான் வந்து மெயின்டைன் பை விவோன்னு போட்டிருக்கேன். சிட்டா வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பட்டா. டோட்டலாக ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் இப்போ வரைக்கும் ஃப்ரம் 1950 இப்போ 2024 வரைக்கும் யார் பேரில் அந்த லேண்டை வந்து மாறி இருக்குது அப்படின்ற ஒரு தொகுப்பாக வந்து சிட்டாவில் வந்து சொல்லப்படும். சிட்டானா அதான் சிட்டா. இப்போ அடங்கல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் லேண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் அவைலபிள் இன்க்ளூடிங் வாட் டைப் ஆஃப் ஃபார்மிங் இஸ் டன் அண்ட் தென் சேஞ்சஸ் ஆர் ஆல்சோ அப்டேட்டட். அடங்கல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லேண்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் அவைலபிளாக இருக்கும். அதே சேம் அந்த லேண்டில் இப்போ என்ன பயிர் பண்ணுறாங்க, என்ன லேண்டு வந்து எம்டியாக இருக்கா, இல்லைன்னா பயிர் வச்சுருக்காங்களா அப்படின்றதுலாம் அந்த அடங்கல்லாம் தெரியும். அது வந்து அப்பப்போ இந்த லேண்டு என்னெல்லாம் மாறுது, என்னென்ன விதமான பயிரெலாம் வைக்கிறாங்க அப்படின்றத கூட உள்பட்ட அந்த வந்து அடங்கல்ல சொல்லப்படுது. பதிவிடு அப்படின்னா ஏ ரிஜிஸ்டர்ன்றதும் சேம் லைக் அடங்கல் மாதிரி தான். அதில் சம் அவைலபிள் வந்து இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் அவைலபிள் அதிகமாகவும் இருக்கும். அதில் ஈசின்றது எல்லாருக்கும் தெரியும். இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்னா விலங்க சான்றிதழ். இட் டேக்கன் பேஸ்ட் ஆன் த இயர் லைக் ப்ரீவியஸ் 10 years 20 years லைக்வைஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஈசின்றது வந்து நம்ம வருஷத்தை பொறுத்து நம்ம எடுக்க முடியும். ஒரு 5 வருஷம் முன்னாடி, இல்லை 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் அது எடுத்து பார்த்தா தான் அதில் இருக்க அந்த லேண்டில் இருக்க எதனா சிக்கல் எதனா இருக்கா, இல்லை என்ன கோர்ட்டு விசாரணை போயிட்டுருக்கா, இல்லை இப்போ என்ன இடத்துல இருக்குது, அது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத எந்த வில்லங்கமும் இல்லாமல் வில்லங்கத்தோடு இருக்கா இல்லையா அப்படின்றத காமிக்கிறது இந்த ஈசி தான். இந்த ஈசி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பேரண்ட் டாக்குமெண்ட் அப்படின்றது பார்த்தா மூலப்பத்திரம்னு சொல்லுவாங்க, தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க. இது வந்து தாய் பத்திரம்னா என்னென்னா ஒரு ஒரிஜினல் இப்போ ஒரு லேண்டு சேல்ஸ் பண்ணுறோம், என்ன சொல்லிடணும், ஹூ சேல்ஸ் தி லேண்ட் தட் லேண்ட் டாக்குமெண்ட் இஸ் எ பேரண்ட் டாக்குமெண்ட். என்ன சொல்கிறாங்கன்னா லேண்டு சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த லேண்ட் சேல்ஸ் பண்ணுற டாக்குமெண்ட்டு தான்
பேரண்ட் டாக்குமெண்ட் அப்படின்றது தான் பேரண்ட் டாக்குமெண்ட், மூலப்பத்திரம், தாய் பத்திரம் சொல்லப்படுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்பி, ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக். ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கோட நிலவரப்படம். ஒரு பர்டிகுலர் லேண்ட் இன் ஃபார்ம் ஆஃப் டிராயிங். அதாவது நம்ம லேண்டு என்ன இதுவில் இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, என்ன லென்த், என்ன பிரெத்து அப்படின்றது, என்ன இதுவில் இருக்குது, என்ன எல்லாமே இதில் வந்து எஃப்எம்பியில் வந்துடும். ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்குன்றது இது வந்து கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு டிராயிங்கான இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ.